பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். அது இப்போதே தோன்றும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்துல ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு நிந்தையின் வாழ்க்கை, ஒரு துன்பத்தின் வாழ்க்கை என்று இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள போகலாம். எப்போது எனக்கு இந்த காரியம், இந்த வாழ்க்கை என்னை விட்டு நீங்கி போகும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நினைத்து கொண்டிருக்கலாம். ஆகையினால் தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். பாருங்க, அது நாளைக்கு தோன்றும் சொல்லல, அது இப்போதே தோன்றுமா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து இந்த வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கும் போது அந்த புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தடையும். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. யார் யார் உம்முடைய வார்த்தையை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவித்தை கண் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று நீ சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே நீர் இவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் சித்தத்தின்படி அந்த புதிய காரியத்துக்கேற்ற ஒரு அபிஷேகம், ஒரு விடுதலை இவர்களுடைய வாழ்க்கையில வந்தடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, இந்த மாதத்தின் முதலாம் நாளா இருக்கிறபடினாலே என்னுடைய அப்பத்தியம் தண்ணீரை நீர் ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பை கொடுப்பீராக. ஞானத்தை கொடுப்பீராக. புத்தியை கொடுப்பீராகப்பா. அல்லது அதிகாரி கண்களில் தயவை உண்டாக்குவீராகப்பா. இயேசுவே, போகையிலும் வருவிலும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த உம்முடைய ரத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பெருமையும் தெளிக்கிறவரே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாக்கு நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களப்பா. இப்போது கூட இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு நான் கேட்கிறேன்னவரே, நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பெரும் அன்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.